சரி குசன், இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? இடங்களி நாயனாரை பத்தி தான் பேச போறேன். சரி, ஓகே, நீ பேசு, நான் கவனிக்கிறேன். அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடி தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவினிலும் முன்னாதார் எண்ணாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். அதாவது இடங்களியார் என்று உலகில் பெரும் பெயரை உடைய இவர் பகைவர்களின் முப்புறங்களை எரித்த சிவனாரின் திருத்தொண்டின் நெறியையே பின்பற்றி ஏனைய தேவையற்ற நெறிவகைகளை புறந்தள்ளி அதை கனவினிலும் நினையாது எக்காலத்தும் தொடங்க பெறும் பெரிய அபாவினால் தொண்டர்கள் வேண்டும் பணிகளையே செய்வார். இந்த பண்டாரன்னு சொல்றிய அந்த சொல்லோட அர்த்தம் என்ன? பண்டாரம் என்றால் சிவபெருமானுக்குடைய அந்த பொருட்களை பாதுகாப்பவர் என்று அர்த்தம் லவன். ஓ சரி குசன், சரி நீ கண்டினியூ பண்ணு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் லவன். நான் குசன். இன்னைக்கு நாங்க 2 பேரும் பக்தி சார்ந்த விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். சரி குசன், இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? இன்னைக்கு நானு இடங்களி நாயனாரை பத்தி தான் பேச போறேன். சரி, ஓகே, நீ பேசு, நான் கவனிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். உலகளாம் உணர்ந்தோதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெருந்தகை சேக்கிழாரின் தமிழ் அன்பும் திருமுறை நேயமும் அடியார் பக்தியும் சேர்ந்து அவரை பெரிய புராணம் பாட செய்தன. சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம் பழமுகடு கொங்கில் கனகம் அணிந்த ஆதித்தன் குலமுதலோ திங்கள் சடையர் தமரது என் செல்வம் எனப்பறை போக்கு எண்கட்கு இறைவன் இருக்கு வேளிர்மண் இடங்களியே. அதாவது ஆதித்த சோழனின் மரபு வழியில் அவதரித்த 63 நாயன்மார்களில் வேளிர் குலத்தை சேர்ந்த இடங்களி நாயனாரை பற்றி தான் நான் பேச போகிறேன். இவர் கோனாடு என்னும் நாட்டில் கொடும்பாலூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த ஒரு குறுநில மன்னராவார். இவர் சிவபெருமானுக்கு திருவடி தொண்டு புரிவதையே கடமையாக கொண்டிருந்தார். இடங்களியார் என உலகில் ஏறுபெரு நாமத்தார் அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடி தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவினிலும் முன்னாதார் எண்ணாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். அதாவது இடங்களியார் என்று உலகில் பெரும் பெயரை உடைய இவர் பகைவர்களின் முப்புறங்களை எரித்த சிவனாரின் திருத்தொண்டின் நெறியையே பின்பற்றி ஏனைய தேவையற்ற நெறிவகைகளை புறந்தள்ளி அதை கனவினிலும் நினையாது எக்காலத்தும் தொடங்க பெறும் பெரிய அபாவினால் தொண்டர்கள் வேண்டும் பணிகளையே செய்வார். அப்படி இவர் சைவ நன்னறி வைதீக தரும நெறியுடன் வழிபாடு நடத்துவதை கடமையாக கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் திரு அமுது ஆக்கிடும் தவம் கொண்ட ஒருவர் திரு அமுது ஆக்கிடும் பண்டங்கள் அவரிடம் இல்லை. அதனால் இடங்களி நாயனாரின் அரண்மனையில் இருந்த அந்த சேமிப்பு கிடங்கிலிருந்து நெல்லை திருடுகிறார். இதை இடங்களி நாயனாரின் அரண்மனையில் இருக்கும் அந்த காவலர்கள் பார்த்து விடுகிறார்கள். இந்த மெய்யடியாரை அரசர் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். குசன், இந்த பண்டாரன்னு சொல்றிய அந்த சொல்லோட அர்த்தம் என்ன? பண்டாரம் என்றால் சிவபெருமானுக்குடைய அந்த பொருட்களை பாதுகாப்பவர் என்று அர்த்தம் லவன். ஓ சரி குசன், சரி நீ கண்டினியூ பண்ணு. அரசர் அவர் பண்டாரத்து அந்நாட்டின் நெல் கூட்டின் நிறை செறிந்த புரிபலவா நிலை கொட்ட காரத்தில் புரை செறிநல் இருளின் கண் புக்கு முகந்து எடுப்பவரை முரசெறி காவலர் கண்டுபிடித்து அரசர் முன் கொண்டு வந்து நிறுத்தினர். இந்த கள்வன், அதாவது இந்த மெய்யடியார் சிவவேடத்துடன் இருப்பது கண்டு வியப்புடன் இடங்களியார் விசாரித்ததை சேக்கிழார் பெருமான் தன் பாடலில் மெய்த்தவரை கண்டிருக்கும் வேள்மன்னர் வினவுதலும் அத்தனடி யாரையான் அமுது செய்விப்பது முட்ட இத்தகைமை செய்தேன் எம்முதலும் மிக இறங்கி பக்தரை விட்டு இவரன்றோ பண்டாரம் எனக்கென்பார். அதாவது
வேலேந்திய மன்னராகிய இடங்களி நாயனாரின் முன்பு இந்த அரண்மனை காவலர்கள் மெய்யடியாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது இடங்களி நாயனார் கேட்கிறார். அதற்கு அந்த மெய்யடியார் சொல்கிறார், நான் சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதை கடமையாக கொண்டிருப்பவன். என்னிடம் இருந்த பொருள்கள் தீர்ந்து விட்டமையால் உங்களுடைய சேமிப்பு கிடங்கில் இருந்த நெல்லை நான் திருடினேன் என்று மெய்யடியார் கூறுகிறார். அதற்கு இடங்களி நாயனார் மனம் உருகி உருகி வருந்தி அவரை அந்த காவலில் இருந்து விடுவித்து, எனக்கு இவர் கருவூலர் ஆனார் என்று சொல்கிறார். நிறை அழிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் ஆணையெல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மொருங்கும் பறையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். அதாவது இவனது சொற்களை கேட்ட இடங்களியார் உள்ளம் உருகி உருகி வருந்தி அவனுக்கு தேவையான நெல்லும் பிற பொருளும் கொடுத்து அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் மற்ற சிவனடியார்களும் அந்த இடங்களி நாயனாரின் அரண்மனையில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் என்று இடங்களி நாயனார் கூறுகிறார். இதனால் திருநீற்றின் நெறி காத்து இறைவன் அவன் அருள் பெற்று நம் சிவபெருமானின் திருவடி நிழலினை அடைந்தார். மைத்தளையும் மணிவிரற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெரும் சிறப்புடைய இடங்களியால் கழல் வணங்கி மெய்த்தருவார் நெறியன்றி வேறொன்றும் மேலறியா செய்தவராம் செருத்துணையார் திருத்தொண்டின் செயல்மொழியாம். நஞ்சு பொருந்திய அழகிய கழுத்தினை உடைய சிவபெருமானுக்கு வழி வழியாக செய்து வரும் பெரும் வழிபாட்டு தொண்டில் பெரும் சிறப்பு பெற்ற இடங்களி நாயனாரின் அந்த கழல்களை நாம் பணிந்து வணங்க வேண்டும். இப்படி நல்லறம் செய்தமையால் நம்முடைய நாயன்மார்கள் புகழோடு வீடு பேறு அடைந்தனர். அவர்களைப் போல நாமும் நல்லறம் செய்து புகழோடு வீடு பேறு அடைய வேண்டும் என்று அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லி மீண்டும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கருத்துக்களை உங்களுக்காக சொல்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். குசன், நீ ரொம்ப நல்லா பேசின. உன்னோட தகவல்கள் எல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெய்வத்தமிழ் நேயர்களே, இப்போ நீங்க குசன் பேசினதை கேட்டீங்க. அடுத்த பதிவில் நானும் பேசுவேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நான் லவன், நான் குசன். நன்றி, வணக்கம்.